Good morning, students. Today we are going to discuss about characteristic features of respiratory surface. இன்னைக்கு நம்ம சுவாச பரப்பின் பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். The first point, the surface area must be very large and richly supplied with blood vessels. இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதிக பரப்பளவையும் அதிக இரத்த நாளங்களையும் பெற்றிருக்க வேண்டும். எப்படி இருந்த அந்த ரெஸ்பிரேட்டரி சுவாச பரப்பின் பண்புகளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த எப்படி இருக்குன்னா, த சர்ஃபேஸ் ஏரியா மஸ்ட் பி வெரி லார்ஜ். அதிக பரப்பளவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுலேயும் அந்த அந்த இடங்களில் வந்து என்னது, அதிக இரத்த நாளங்களையும் பெற்றிருக்க வேண்டும். ஃபஸ்ட் பாயிண்ட்டு. த செகண்ட் பாயிண்ட்டு, ஷுட் பி எக்ஸ்ட்ரீம்லி தின் அண்ட் கெப்ட் மாய்ஸ்ட். ஈரத்தன்மையுடன் மிக மெல்லிய சுவர் உடையதாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. இந்த சுவாச பரப்பின் பண்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரத்தன்மையுடன் மிக மெல்லிய சுவருடையதாக இருத்தல் வேண்டும். ஷுட் பி இன் டைரக்ட் கான்டாக்ட் வித் த என்வரான்மெண்ட். இந்த தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, ஷுட் பி இன் டைரக்ட் கான்டாக்ட் வித் த என்வரான்மெண்ட். புற சூழலோடு நேரடி தொடர்பு பெற்றிருத்தல் வேண்டும். இன் டைரக்ட் கான்டாக்ட், புற சூழலோடு நேரடி தொடர்பு பெற்றிருத்தல் வேண்டும்ன்றாங்க. இந்த ஃபோர்த் பாயிண்ட் வந்து ஷுட் பி பெர்மியபிள் டு ரெஸ்பிரேட்டரி கேஸஸ். சுவாசத்தின் பொழுது காற்று எளிதாக ஊடுருவக்கூடியதாக இருத்தல் வேண்டும். சுவாசத்தின் பொழுது காற்று எளிதாக ஊடுருவக்கூடியதாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த மாதிரியான சுவாச பரப்பு பெட்டி இருந்துச்சுன்னா அதிகளவு நம்ம என்னது ரெஸ்பிரேஷன் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எங்கெங்கே நமக்கு பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்களோ அந்தந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து என்னது நமக்கு கேட்குறதுக்கு எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. The next, the steps involved in respirations. சுவாச நிகழ்வின் படிநிலைகள். The steps involved in the respirations. சுவாசத்தின் பொழுது நிகழக்கூடிய இந்த நிகழ்வுகள் படிநிலைகள் என்னென்ன இருக்குன்றதை பற்றி கீழே கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் பாயிண்ட், த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஏர் பிட்வீன் த அட்மாஸ்பியர் அண்ட் த லங்ஸ். வளிமண்டலம் மற்றும் நுரையீரல்களுக்கு இடையான வாயு பரிமாற்றம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஏர் பிட்வீன் த அட்மாஸ்பியர் அண்ட் த லங்ஸ். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது, வளிமண்டலம் மற்றும் நுரையீரலுக்கு இடையான வாயு பரிமாற்றம் நடக்குது. முதல் படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். த செகண்ட் ஸ்டெப், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பிட்வீன் த லங்ஸ் அண்ட் த பிளட். நுரையீரல்களுக்கும் இரத்தத்திற்கும் இடையேயான ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம். செகண்ட் பாயிண்ட், எக்ஸ்சேஞ்ச் பரிமாற்றம் நடக்குது. ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் எதுக்கு லங்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ். நுரையீரல் மற்றும் இரத்தத்துக்கு இடையே ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம் நடக்குது. த தேர்ட் பாயிண்ட், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பை த பிளட். இரத்தத்தின் மூலம் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவை கடத்தப்படுதல். டிரான்ஸ்போர்ட்னா எடுத்து செல்லப்படுதல். எது மூலமாக எடுத்து செல்லப்படுது, ரத்தத்தின் மூலமாக. எது எடுத்துகிட்டு போகுது, எதை எடுத்துகிட்டு போகுது, ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடும் ரத்தம் எடுத்துகிட்டு போகுது. ஃபோர்த் பாயிண்ட், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பிட்வீன் த பிளட் அண்ட் த செல்ஸ். ரத்தம் மற்றும் செல்களுக்கு இடையே வாயு பரிமாற்றம். எக்ஸ்சேஞ்சு இப்போ பரிமாற்றம் நடக்குது ஆஃப் கேஸஸ் பிட்வீன் த பிளட் அண்ட் செல்ஸ். ரத்தம் மற்றும் செல்களுக்கு இடையான வாயு பரிமாற்றம் நடக்குது. சரி, ஃபிஃப்த் பாயிண்ட், அப்டேக் ஆஃப் ஆக்சிஜன் பை த செல்ஸ் ஃபார் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் த ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. செல்கள் பல செயல்களை செய்ய ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ளுதலும் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுதலும். அப்டேக் ஆஃப் ஆக்சிஜன்ஸ், அப்டேக்னா எடுத்துக்குது, ஆக்சிஜனை எடுத்துக்குது. பை த செல்ஸ் ஃபார் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ், செல்கள் வந்து ஆக்சிஜனை எடுத்துக்குது. எதுக்காக எடுத்துக்குது, பலவிதமான உடல் செயல்களை செய்வதற்காக அந்த ஆக்சிஜனை செல்கள் எடுத்துக்குது. அந்த ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, அதே சமயம் இந்த செல்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுதல். இந்த மாதிரியான முக்கியமான படிநிலைகள் இந்த சுவாச நிகழ்வின் போது நிகழ்கின்றன. இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸையும் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் ரெஸ்பிரேஷன், இந்த ரெண்டு கொஷின்ஸையும் எனக்கு நல்லா படிச்சுட்டு ஒரு வாட்டி இன்றைக்கி எழுதி காமிங்க. தேங்க்யூ.